வணக்கம் பாண்டே. தற்போது வரும் நவம்பர் 19ஆம் தேதி தஞ்சை, அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க பாண்டே. இது ஒரு ஆரம்ப கட்ட தகவல். நமக்கு நாலு அதிகாரப்பூர்வ கூட்டம், இது தொடர்பான கூட்டம் தமிழ் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி தலைமையில நடக்குது. நம்முடைய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி கலந்துக்கிறாங்க. பாண்டிச்சேரியிலையும் நெல்லித்தோப்புக்கு நடக்க இருக்கு. இது மாதிரி ஒரு 4-5 மாநிலங்கள் நடக்கிறதுனால எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகளை கூட்டு வச்சுட்டு இந்த ஆலோசனை பண்றதுக்காக நாளைக்கு திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில நம்முடைய ஸ்ட்ராங்கான சோர்ஸ் தந்தி தொலைக்காட்சியுடைய சிறப்பு செய்தியாளர் இருக்கக்கூடிய நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய நம்முடைய அரவிந்த் கொடுத்த தகவல் படி தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பாளர்கள் நமக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில இது இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத ஆனால் ரொம்ப உறுதியா நம்பப்படக்கூடிய ஒரு தகவல். வரக்கூடிய நவம்பர் 19ஆம் தேதி இந்த தேர்தல் நடக்கும். இந்த 3 தொகுதிகளுக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வழக்கமா 234 தொகுதிக்கு நடக்கக்கூடிய மே 16ஆம் தேதி நடப்பதாக இருந்த அந்த தேர்தலில் இரண்டு திருப்பரங்குன்றம் மன்னிக்கணும் தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தள்ளி வைக்கப்பட்டது, ரத்து செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமா வழக்கமா நம்ம முன்னாடி தேர்தல் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டு பார்த்திருப்போம். அது அங்க முறைகள் நடந்ததாகவும் பணப்பட்டுவார் நடந்ததும் சொல்லி தள்ளி வைக்க தேர்தலை ஒட்டுமொத்தமா ரத்து செய்யப்பட்டது. ஃப்ரெஷ் நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அந்த திரு சீனிவேல் திடீர்னு அகால மரணம் அடைந்ததுனால அவருடைய தொகுதிக்கும் தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டுல 3 தொகுதிக்குமே மே 19ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது, மன்னிக்கணும் நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது உறுதியா இருக்கு. இப்ப அந்த தகவல் தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம தந்தி தொலைக்காட்சியை பத்தி முதல்ல செய்தி கொடுத்திருப்பதை நீங்க பார்க்க முடியும். நம்முடைய செய்தியாளர் அரவிந்த் குமார் கொடுத்த தகவல் அடிப்படையில இப்ப நவம்பர் 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும், நவம்பர் 22ஆம் தேதி நவம்பர் 19 வாக்குப்பதிவும், நவம்பர் 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடக்கும் சொல்லி தகவல் வெளியா இருக்குது. 3 தொகுதிக்கு தமிழ்நாட்டுல தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கும் பாண்டிச்சேரியில நெல்லித்தோப்பு தமிழக பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவருடைய தொகுதிக்காக திரு ஜான் ஜேக்கப் அங்க தன்னுடைய பதவி ராஜினாமா செய்திருந்தாரு. அங்க முதலமைச்சராக தொடரக்கூடிய திரு நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினராக போறணுங்கிறதுக்காக நெல்லித்தோப்பு தொகுதியில ராஜினாமா பண்ணி அவங்க அந்த தொகுதியில போட்டியிடுவாரு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த தொகுதிக்கும் சேர்த்து நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்தா மொத்தம் 4 தொகுதிகள்ல தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், நெல்லித்தோப்பு ஆகிய 4 தொகுதிகளில் இந்த தேர்தல் நடக்கும் எதிர்பார்க்கும். நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் தேதி நடக்கும்னு முடிவாயிருக்குது. இந்த நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடத்துறதுக்கான ஆலோசனை கூட்டம் நாளைக்கு நடக்கும்னு எதிர்பார்க்கும். நவம்பர் 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை வருது. இந்த 2 தகவலுமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம மற்ற எந்த தொலைக்காட்சிகளும் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய செய்தியாளர் டெல்லியில இருந்து அரவிந்த் குமார் சொல்லியிருந்தாரு. அந்த தகவலை பார்த்தோம். நம்ம இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மிக விரைவில் வர இருக்கு. இன்னைக்கே கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல, இப்ப கொஞ்ச நேரத்துல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. 19ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது, 22ஆம் தேதி வாக்கு எண்ணப்படுகிறது. தமிழகம், புதுவை ஆகிய 4 தொகுதியில தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், நெல்லித்தோப்பு ஆகிய 4 தொகுதியில இந்த தேர்தல் நடக்க இருக்கிறது. பாண்டே, இப்ப புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில நாராயணசாமி போட்டியிடுறதா ஒரு தகவல் இருக்கு. இதை பத்தின கூடுதல் விவரங்களை சொல்லுங்க பாண்டே. நாராயணசாமி அங்க போட்டியிடுறதுக்காக தான் அங்க ஏற்கனவே இந்த காங்கிரஸ் உறுப்பினர் ராஜினாமா பண்ணியிருந்தாரு. அங்க இடைத்தேர்தல் தேவையா இருந்தது. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இல்லாத ஒருத்தர் கூட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் முதலமைச்சராக அந்த சட்டமன்ற குழுவுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட முடியும் அப்படிங்கிறது சட்டம். மக்கள் பிரதிநிதி சட்டம் ஒரு மக்கள் பிரதிநிதியா இல்லாத ஒருத்தர் கூட தேர்ந்தெடுக்கப்பட முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள்ல இருந்து 6 மாசத்துக்கு உள்ளாக அவர் அவங்க சட்டமன்ற உறுப்பினரா அங்க போட்டியிட்டு அங்க வெற்றி பெறணும். சட்டமன்ற உறுப்பினரா அவர் தேர்ந்தெடுக்கப்படணும். ஸோ இந்த விஷயத்துக்காக அங்க யார் எந்த தொகுதி கிடைக்கும், எந்த தொகுதியில போட்டிடுவாரு, மற்றவங்க யாராவது அவருக்கா ராஜினாமா பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு நாராயணசாமி அவர்களுடைய எந்த தொகுதியில போட்டிடுறாங்க ஒரு பெரிய மர்மமாவே இருந்தது. நாம அவருடைய நேர்காணல் பண்ணும்போது, கேள்வி என்ன நேர்காணல் பண்ணும்போது கூட அது கேட்டோம், எந்த தொகுதியில போட்டிட போறீங்க அப்படின்னு. ஸோ திமுக விட்டு கொடுக்குமா, யார் விட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய கேள்விகள்லாம் வேற எழுந்தது. காங்கிரஸ் கட்சியில இருந்து யாராவது விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு. அப்ப நம்ம கொஞ்சம் அசை போட்டு பார்த்தோம்னு நினைவு இருக்கும். நம்ம நான் ராஜினாமா பண்ண மாட்டேன், நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த அளவுக்கு உடனே பயங்கர வேகமா போக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ உறுதியாயிருச்சு. அவங்க நெல்லித்தோப்புல தான் அவங்க ராஜினாமா பண்ணாங்க. அவங்க காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்த திரு ஜான் ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. அவருக்கு அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சார்பாக திரு நாராயணசாமி அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். அவர் தான் போட்டியிடுவார் அப்படிங்கிறது அவருக்காகத்தான் அந்த பதவி அந்த இடம் காலியிடமா ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை.
ஸோ அங்கதான் ரொம்ப சீக்கிரமே நவம்பர் 19 தேர்தல் நடக்கிறது. அதுல வந்து திரு நாராயணசாமி அவர்கள் போட்டிடுவார் அப்படிங்கிறது உறுதியான தகவல் தெரிவிக்கின்றன. இன்னும் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி தான் அந்த வேட்பாளர் அறிவிக்கணும். இருந்தாலும் ரொம்ப தெளிவா தெரிஞ்ச விஷயம் வந்து இதுதான், அவங்க வந்து நாராயணசாமி அவர்கள் தான் நெல்லித்தோப்புல போட்டிடுவார் அப்படிங்கிறது.